ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னொரு காலத்தில் மலர்வனம் அப்படின்ற காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் பர்வத மலை அப்படின்ற மலையும், மலையடி வாரத்தில் மரங்கள் நிறைய பார்த்தா எங்கே பார்த்தாலும் பசுமையாக பார்க்குறதுக்கு நல்ல காட்சியாகவும் இருந்துச்சு. அந்த காட்டுல காக்கை கருங்காலி வசிச்சு வந்துச்சு. அது எப்போ பார்த்தாலும் தன்னை பெருமையாவே நினைச்சுக்குமோ. ஒரு நாள் காக்கை கருங்காலி பறந்து விரிஞ்ச சமவெளியில இருந்த மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அங்க செம்மறியாடுகள் புல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கழுகு ஒன்று தன்னோட பெரிய ரெக்கைகளை விரிச்சு பறந்து வந்துச்சு. மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த செம்மறி ஆடுகளுக்கு இடையில நின்றுக்கிட்டு இருந்த செம்மறி ஆட்டுக்குட்டிய தன்னோட கூரிய நகங்களால பத்திக்கிட்டு வேகமா பறந்துச்சு. நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த காக்கையும் கருங்காலியும், ஏன் கழுகு மட்டும்தான் பலசாலியா, அதுக்கு மட்டும்தான் பெரிய ரெக்கைகளும் கூரிய நகங்களும் இருக்கிறதா? நானும் பலசாலி தான், எனக்கும் ரெக்கைகளும் கூரிய நகங்களும் இருக்குது. நான் கழுகு தூக்கிய செம்மறி ஆட்டுக்குட்டியை விட பெரிய ஆட்டையே தூக்குவேன் அப்படின்னு மனசுக்குள்ள கர்வமா நினைச்சிச்சு. உடனே தன்னுடைய எண்ணத்தை செயலாக்குறபடி வேகமா செம்மறியாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துக்கு மேலே பறந்துச்சு. கூட்டத்துல இருந்த பெரிய செம்மறியாட்டு மேல உட்கார்ந்து தன்னுடைய கால்களால செம்மறியாட்டோட தோலை தூக்க முயற்சி செஞ்சிச்சு. ஆனா காக்கை கருங்காலியால செம்மறியாட்டை தூக்க முடியல. மாறா செம்மறியாட்டோட அடர்த்தியான ரோமங்களுக்குள்ளார காக்கை கருங்காலியோட கால்கள் நல்லா மாட்டிக்கிச்சு. காக்கை கருங்காலி எவ்வளவோ தன்னை விடுவிச்சிக்க முயற்சிச்சுச்சு. ஆனால் அதனால் முடியலை. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அதனால் முடியலை. கால்களை எடுக்க முயற்சியில் தன்னோட இறகுகளை வேகமாக அடிச்சுது. காக்கை கருங்காலி எழுப்பிய சத்தத்தை கேட்டதும் ஆட்டோடைய வேகமாக வந்து காக்கை கருங்காலியை பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போதான் தன்னுடைய பலவீனத்தை நினச்சி காக்கை கருங்காலி வருத்தமானுச்சிங்க. காக்கையெல்லாம் கழுகாகுமா அப்படின்னு தனக்குள்ளே கேட்டுக்குச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகுதிக்கு மீறி நடந்துக்கிட்டா அழிவு நிச்சயன்றதை இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னும் குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். நல்ல சுட்டி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டுன்னு கை நீட்டிடுவான். சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டான். தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான். ஆனால் வாத்தியார்களை கவரதுல ரொம்ப கெட்டிக்காரன். அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். இவன் சொல்கிறத தான் யாருமே கேட்க மாட்டாங்களே, அதனால் இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான். அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமாடா அப்படின்னு சொன்னாரு. பிறகு உனக்கு ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சு நடந்துக்கோ, எல்லாம் சரியாக போயிருன்னு ஒரு குரல் சொன்னார். அந்த குரல் என்ன தெரியுமா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. நாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நாம் மற்றவங்களை நல்லா மதித்து அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மற்றவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மளை தலைவராக ஏற்றுப்பாங்க. மற்றவங்க நம்மளை மதிச்சாதான் நாம தலைவர், இல்லாட்டி நாம ஒண்ணுமில்லைன்னு சொன்னாருங்க. அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான். இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவங்க கருத்துக்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை மரியாதை நடத்துவாங்கன்றது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.